பெரிய அஷூரன்ஸை கொடுத்துருக்கார் முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கலையா நீங்கள் எதிர்க்கட்சியா திரு பாபு முருகவேல்? அஷூரன்ஸுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் எப்படி இது ஒரு தவறான தகவலை யார் அவருக்கு தந்தது, அந்த தகவலின் அடிப்படையில் எப்படி அவர் சட்டமன்றத்தில் பேசினார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எது தவறான தகவல்ங்கிறது அதான். கடந்த ஆண்டு 2/8/2023 அன்று இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று வருது பாராளுமன்றத்திலே மத்திய கனிம வளத்துறை அமைச்சரால் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அனுபவம் மிக்க முன்னாள் துணை சபாநாயகர் அண்ணன் தம்பித்துரை அதன் மீது விவாதத்திலே கலந்து கொண்டு பங்கெடுக்கிறார். எஸ், அந்த பங்கெடுக்கிற அந்த விவாதத்தினுடைய நேரமானது மத்திய மாநிலங்களவையினுடைய தொலைக்காட்சி RSTV என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஏறத்தாழ 5 நிமிடம் 10 வினாடிகள் அந்த விவாதம் நடைபெறுகிறது. அந்த 5 நிமிடம் 10 வினாடிகளிலே ஒரே ஒரு இடத்தில் கூட டங்ஸ்டன் என்ற வார்த்தையையோ மதுரை என்ற வார்த்தையையோ அண்ணன் தம்பித்துரை பயன்படுத்தவே இல்லை. சரி, பயன்படுத்தாத ஒரு சொல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது மதுரையிலே கொண்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரக்கூடிய அந்த டங்ஸ்டன் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது, அனுமதி வழங்கியிருக்கிறது, அதற்கு கை தூக்கி அதற்கு ஆரவாரம் செய்திருக்கிறது என்பதை போல இல்லாத ஒரு தகவலை ஒரு முதலமைச்சர் சொல்வது மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரியதாக எனக்கு இருக்கிறது ஒரு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் என்கிற முறையில்.